நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி வாட்ஸ்அப் சேட் மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம நார்மலாக கைன்மாஸ்டர் தான் எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட எல்லா மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பிக்சல் லேபில் எடிட் பண்ண போகிறோம். பிக்சல் லேப் வந்து உங்களுக்கு வச்சுருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. அது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழே கொடுத்துருக்க லிங்க் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும், டவுன்லோட் லிங்க்னு. அதுக்குள்ளே போனீங்கன்னாவே எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோ புரியும். திருப்பி வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் வந்து பிக்சல் லேப் நார்மலாக இப்படி ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். மேலே 3 டாட் இருக்கும் பாருங்க. அந்த 3 டாட்டை கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். அந்த கேலரியிலேருந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஒரு மொபைல் இமேஜ் அந்த சேட்டோட இது இப்படியே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் க்ராப் பண்ணிவிட்டு டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும்ல, அதை டபுள் டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா க்ரஷ் அப்படின்னு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணுறேன். இதில் நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சும்மா க்ரஷ்ன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த சைஸ் ஃபாண்ட் வந்து நார்மல் ஃபாண்ட்டே வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப ஸ்டைலிஷாக வைக்க வேணாம், சும்மா நார்மல் ஃபாண்ட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல்டு மாதிரி ஃபாண்ட் வச்சுக்கோங்க. அப்படி போல்டு கிடைக்கலன்னா நீங்கள் போல்டு மட்டும் ஸ்டைல்குள்ளே போய் போல்டு பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லென்ஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்க, ப்ளஸ்ன்னு போட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கோங்க. மேலே இந்த இடத்துல ஜூம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லென்ஸ் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். இப்போ அந்த க்ரஷ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கிற இதை வந்து நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். நான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மொபைல் கொடுத்துருப்போம் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு. உங்கள் சேனல் லோகோ வச்சுட்டு உங்கள் சேனல் நேம் கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி இம்போர்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்கிளாக க்ராப் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் இருக்கும் க்ராப் பண்ணுறதுல, சர்க்கிள் க்ராப் பண்ணிவிட்டு டிக் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த இமேஜை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் சர்க்கிள் கொடுத்துருப்போம், அந்த அதுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் ஜூம் இன் பண்ணால் கூட அந்த லென்ஸ் சிம்பிளை வச்சு நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் உங்கள் சேனல் நேம் கூட வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். திருப்பி ஜூம் அவுட்டுக்கு அந்த லென்ஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லென்ஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏன் இருக்குல்ல, அதான டெக்ஸ்ட், அந்த ஏ செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட் கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம் இமேஜை. நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்கன்னா மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து இப்போ ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு விகே கிரியேஷன் டு நாட் சப்ஸ்கிரைப் டு அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த கீழே பார்த்தீங்கன்னா டுடேக்குன்னு கீழே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து அந்த இடத்துல இது நம்ம செட் பண்ண போகிறோம். கலர் வந்து எல்லோ கலர் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. ஷேடோ வேணா ஆன் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரோக் வேணா ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆன் பண்ணிட்டு அதாவது ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஃபாண்ட் மாற்றிக்கோங்க. ஃபாண்ட் உங்களுக்கு வேணும், இது வந்து நார்மல் ஃபாண்ட்டே வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டைலிஷாலாம் வைக்க வேணாம். நார்மல் ஃபாண்ட் நல்லா டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸ் வந்து சென்டர் அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங்கை வந்து நல்லா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 40-45 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அலைன்மெண்ட் இருக்கும், அது வந்து சென்டர் அலைன்மெண்ட் பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்த பார் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் இப்படி கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கூட நீங்கள் ஜூம் இன் பண்ணி கூட கொஞ்சம் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக சைஸ் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா அது வெளியே போயிடும், அந்த பார் அவுட்டு. பாருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் மேலே சேவ் ஐக்கான் இருக்கும்ல, அந்த சேவ் ஐக்கானை கொடுத்துக்கு இது வந்து ஃபுல்லாக நீங்கள் நார்மலாக சேவ் பண்ணிங்கன்னா ஹெச்டியாக கிடைக்காது பிக்சல் லேப் பொறுத்தளவு. அந்த மேலே சேவ் இருக்குல்ல, அந்த சேவ் கொடுத்து சேவஸ் இமேஜ் கொடுத்து அந்த குவாலிட்டி இருக்கிற இடத்துல அல்ட்ரான் மாற்றிக்கோங்க. டிஃபால்ட் அல்ட்ரான் மாற்றிட்டு கேலரிக்கு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா தான் ஹெச்டியாக கிடைக்கும். அடுத்து திருப்பி பிக்சல் லேபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் கொடுத்து யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சேட் பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
வெயிட் பண்ணுங்கள், நான் அதை காமிக்கிறேன். இந்த இமேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிராப் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் இருக்கும்ல, அந்த முன்னாடியே நியூ டெக்ஸ்ட்னு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நியூ டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி அந்த இது மேலே வச்சுக்கோங்க. அதாவது அந்த பார் மேலே, சேட் பார் மேலே வச்சுட்டு அதை டபுள் டேப் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண ரிலீக்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் காப்பி பண்ணியிருக்கணும், சாங்கோட ரிலீக்ஸ் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு மற்றதெல்லாம் அதாவது நம்மளுக்கு ஒவ்வொரு லைனாக எடிட் பண்ணுவோம்ல, அதனால ஃபஸ்ட் லைனை விட்டுட்டு மற்றதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மேலே ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி. சைஸ் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. டீசென்ட், அதான் நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபாண்ட்டு. இல்லைன்னா நீங்கள் மேலே அந்த இதுக்கு சூஸ் பண்ணதே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைல் ஃபாண்ட்டு தான் எல்லாத்துக்குமே இருக்கும் டிஃபால்ட்டாக. அதனால் இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டெக்ஸ்ட்டில் வந்து அந்த ஏதாவது எமோஜி ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எமோஜி அந்த ரிலீக்ஸுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு எதாவது எமோஜி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எமோஜி ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே இதுலேயும் ஹெச்டியாக சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த ரிலீக்ஸ் வந்து சென்டராக பார்த்து வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சாரி, இப்போ நான் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிவிட்டு திருப்பி சேவ் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டை மாற்றிட்டு அல்ட்ரான்னு வச்சு சேவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெச்டியாக கிடைக்கும் பிக்சல் லேப் பொறுத்தளவு. திருப்பி அந்த ரிலீக்ஸை டபுள் டேப் பண்ணிவிட்டு பழைய ரிலீக்ஸ் எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக டெக்ஸ்ட் அதாவது ரிலீக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எமோஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே சேவ் ஐக்கான் இருக்கும், அது மூலமாக நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறது அல்ட்ராவாக மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சாங் ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிற இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அவங்க ஃபைலுக்குள்ளே போகும். அதில் வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எல்லோ கலர், மேலே திருப்பி கலர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் லைட் ப்ளூ மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம பிக்சல் லேப்ல எடிட் பண்ண மொபைல் இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், அதாவது அந்த இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாயிரும். பெருசானதுக்கப்புறம் திருப்பி லேயருக்குள்ளே போய் மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நான் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதாவது அந்த ஆடியோ ப்ளே ஆகிற மாதிரி. இந்த இது வந்து நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வேணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு கிராப் ஆப்ஷனில் கீழே கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு சைஸ் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்து மேலே சேட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சைஸ் கரெக்டாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பெருசு. இங்கே இந்த ஆடியோ எவ்வளோ சொல்ல வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் சேட்டோட சைஸ் இருக்கணும், அதனால் கரெக்டாக பார்த்து நீங்கள் சைஸ் வச்சுக்கோங்க. அந்த சாங் எவ்வளோ தூரம் வருதோ அதே மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இப்போ சாங் வந்து ப்ளே பண்ணுங்கள், அதாவது அந்த பாஸ் சிம்பிள் இருக்கும்ல, ப்ளே பட்டன் இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஆடியோ ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது அந்த ஆடியோ ப்ளே ஆனதுக்கப்புறம் அந்த சிம்பிளில் வந்து ப்ளே சிம்பிள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ ப்ளே ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த இடத்துல சாங் ப்ளே ஆகாது, அந்த இடத்துல கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ அதே மாதிரி தான் ரிலீக்ஸும் வைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல சாங் ஆரம்பிக்குது, அதனால் லேயருக்குள்ளே போயிட்டு இமேஜ் அதாவது மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாவில் வந்து நம்ம பிக்சல் லேப்ல எடிட் பண்ண அந்த சேட் இமேஜ் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சைஸ்க்கு மாதிரியே வேணும் நமக்கு, அந்த ஆடியோ நம்ம சென்ட் பண்ணோம்ல அந்த சைஸ்க்கே நம்மளுக்கு வேணும். வச்சுட்டு அனிமேஷனில் வந்து கீழே வந்துட்டு என்டையர் ஸ்லைடு ரைட் லெஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லெஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த லெஃப்ட்டை செலக்ட் பண்ணி டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. இந்த இமேஜ் வந்து வீடியோ ஃபுல்லாக வரணும், ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்து விட்ருங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் இழுத்து விட்டேன். இழுத்து விட்டதுக்கப்புறம் திருப்பி ப்ளே பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து இதோட இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ எதோட முடியுதோ செகண்ட் இது ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு அடுத்த இதை ஆட் பண்ணணும். நான் திருப்பி அதே இதை ஆட் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு ரெண்டாவது ரிலீக்ஸ் வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணணும், அதாவது இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி சைஸ் ரீசைஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வந்து ஒரே மாதிரி வரணும். அந்த சேட் ஆரம்பிக்கிறது வந்து ஒரே சைஸ் ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நீட்டாக. அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு என்டையர் ஸ்லைடு ரைட் என்டர் ஸ்லைடு ரைட் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸையும் ஃபுல்லாக இந்த இதில் வந்து ஒவ்வொரு இமேஜும் ஃபுல்லாக சாங் ஃபுல்லாக வர மாதிரி இழுத்து விட்டா தான் அந்த சேட் வந்து அப்படியே இருக்கும். இப்போ அடுத்த இது நம்மளுக்கு வருது பாருங்கள், அடுத்த ரிலீக்ஸ். இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேர்டாக ஒன்று ஆட் பண்ணுறேன். லேயருக்குள்ளே போய் மீடியாக்குள்ளே போயிட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். சேட்டை சைஸ் வந்து கரெக்டாக ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நான் சொல்கிறது அதே மாதிரி தான், ரைட்டில் வந்து கார்னர் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். அந்த சேட் ஆரம்பிக்குதுல அது நேராக வரணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சேட்டுக்கு நடுவால் இருக்கிற கேப்பும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரிஜினல் சேட்டு மாதிரியே நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுலேயே இன்னும் அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான அனிமேஷன், நான் வந்து இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைட்லேருந்து வர மாதிரி என்டர் ஸ்லைடு லெஃப்ட், இந்த அனிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதையும் நீங்கள் சாங் ஃபுல்லாக வர மாதிரி அந்த ரிலீக்ஸ் வந்து மறந்துடாதீங்க, வீடியோ ஃபுல்லாக வரணும். அந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்லாக வரணும். அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் அடுத்தது வந்து இந்த இடத்துல முடியுதுன்னா அந்த இடத்துல இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். பிஎன்ஜி இமேஜ், அதாவது பிக்சல் லேபில் எடிட் பண்ண இமேஜ். கரெக்டாக அதே மாதிரி சேமாக சைஸ் கூட ரிலீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஷாக வருது. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அனிமேஷன் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால நான் சும்மா அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வந்து அந்த லைன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மாறி மாறி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதாவது இப்போ ஒவ்வொரு ரிலீக்ஸாக வரும்போது அது கோணையாக வரும் பாருங்க, அந்த ஸ்டார்டிங் லைன் உங்களுக்கு வீடியோவை பார்த்தாவே நல்லா புரியும். அந்த ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.